அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நல்ல பிதாவே, நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அமாவாசை நாளில கூட ஆண்டவரே நாங்கள் ஒன்றாய் இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க. பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், தேவ செய்திகள் எல்லாம் உடைய கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆண்டவரே அப்பா சித்தம் இருக்கிறதோ கர்த்தர் எல்லாரையும் நீர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் நீரை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தேவ பிரசன்னைகள் மத்தியில வரைக்கும் தேவ ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த நாளில் ஆவியானவரே எங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக, எங்கள் மேல் ஒரு வல்லமையை ஊற்றுவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பல்லாப்புக்கு நேரிடாது. வாக்கின் பிரகாரமாக எந்த வாதையும் எந்த பல்லாப்பும் அது எங்க கூடாரத்துக்குள்ள நிலையாதபடிக்கு இந்த ஆராதனை வேளையில அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் கூடாரத்திற்கு வெளியேறட்டும், எங்கள் கூடாரத்திற்கு வெளியேறட்டும். ஓ ராமா 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 கமல ராமா, ஓ ராமா 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 ஷத ராமா கமல ராமா. எல்லா அந்நிய பாஷைகளிலும் எல்லாம் பேசுங்க. ஆவியானவரே, ஓ ரீகமா ராமா ரீமா ஷத ராமா, ஓ ரீமா ராமா மத்ரத ராமா, ஓ ரீமா ஷத ராமா கமல ராமா, ஓ ரீகமா ராமா. அதரே எல்லா பிசாசுகள் அடிரட்டும், எல்லா பிசாசுகள் அடிரட்டும். நம்ம விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் ஓ முறியடிப்பாராக, முறியடிப்பாராக, முறியடிப்பாராக. ஓ ரீமா ராமா ரீமா ஷத ராமா, ஓ ரீமா ராமா ராமா கமல ராமா, ஓ ரீமா ஷத ராமா கமல ராமா, ஓ ரீமா ஷத ராமா கமல ராமா. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rama Shri Kamala Balabu, oh Rama Balabu, oh Terakkamala Vallame undu, Terakkamala vidudala undu, Terakkamala paayudu sunam undu, oh Terakkam, oh enga sudi arupalaga. Oh Rama Shri Rama, oh Rama Shri Rama. Hallelujah, 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 hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஓ தேவா சங்கரநாமா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. அப்படியே பிள்ளைகள் படிப்படலாம், அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. முதலாவது உங்க குடும்பத்துக்காக, அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஓ ரீகாமா லாதா ரீபா ஷந்தா ரமா, ஓ சமாதானத்துக்கு எடுக்கிற ஆவிகள், ஓ ரீபா லாதா ரமோ ஷந்தா ரமா, குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற எல்லா செய்வின ஆவிகள், மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலைகளை முறியடிக்க போகிறோம். முதலாவது குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரணும், நம்ம குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் வரணும், நம்ம குடும்பம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். இதனால ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெபிக்க பார்க்கலாம் எங்க குடும்பத்துக்காக. ஹalleluya, 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 ஹalleluya. பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கணவரை வச்சு ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துல வீட்ல யாரெல்லாம் இருக்கிறவங்க நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. நல்லா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ரிபலதரபா, ஒரிபலதரனமா, ஒரிவஷதரமா கதரலரபா. எல்லா கட்டிகள் உடையட்டும், எல்லா கட்டிகள் உடையட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் ஒவ்வொரு கட்டிகளை முறியடிப்பாராக. ஹalleluya, ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக தான், உங்க குடும்பத்துக்காக தான் ஜெபம் பண்ண போறீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரிபலதரபா கதரலரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பலவீனத்தின் கட்டிகள், சோர்வின் கட்டிகள், வறுமை என்ற கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க முறியடிப்பீராக, நீங்க முறியடிப்பீராக. தேவனே உங்க குடும்பத்தை சந்திங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்துல சமாதானம் வரட்டும். என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்களே, இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே யோசுவாவின் குடும்பத்தை போல எங்க குடும்பத்தை நீங்க மாற்றுங்கப்பா, எங்க குடும்பத்தை மாற்றின ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க குடும்பத்துக்காக. ஒரு 2 நிமிஷம் டைம், எல்லாரும் எவ்வளவு ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க குடும்பத்துக்காக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி மலரரபா ஷந்தரபா, ஓரி மலரபா, ஓரி மாஷம். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்க சூழ்நிலைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் ஊற்றுங்க. ஹalleluya, 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 ஹalleluya.
கணவரை ஒரு சாட்சியுள்ள கணவராய் மாற்றுங்க, எங்க மனைவி ஒரு சாட்சியுள்ள மனைவியாய் மாற்றுங்க என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உங்க சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் பதிலை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya. தொடுங்க அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க தொடுங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஹalleluya. இதெல்லாம் மாறல நினைக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம குடும்பத்துல நடந்து கொண்டிருக்கிறதோ இதுல கத்தரை தூக்கி ஜெபிக்க போகிற ஆண்டவரே மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உண்மைக்கு பிரியமான ஒரு குடும்பமா எங்களை மாற்றுங்கப்பா, உண்மையே சேவிக்கிற ஒரு குடும்பமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இதெல்லாம் தேவைகளா இருக்கும் கேளுங்க ஆண்டவரே. அப்பா இதெல்லாம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது ஆண்டவரே, சந்திங்கப்பா, எல்லா வறுமைகளும் மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அபிரோதமாய் ஆசீர்வதிக்கிறாங்க. அவர்கள் எதற்கெல்லாம் ஜெபித்தாங்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் அவர்களை ஆண்டவரே தெரிந்து கொண்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தில் என்னெல்லாம் தேவைகள் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்த தேவனே உமக்கு நன்றி நன்றி. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். அப்படியே இந்த கிராமத்துக்காக செபிக்க போகிறோம். இந்த வெள்ளம் கிராமத்தை இயேசுவுக்கு சொந்தமாய் மாறணும். இந்த வெள்ளம் இயேசுவுக்கே வெள்ளமாய் கர்த்தர் மாற்றும்படியாக உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது, எப்படி எல்லாம் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், நாமளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சும்மா இல்லாதபடிக்கு இந்த கிராமத்துக்காக நாங்கள் திரைக்கில நிற்க போகிறோம். தேவ ஆவியானவர் இந்த கிராமத்தை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தபடியாக ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கிராமத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஜோமன் நீங்க தான் உங்க கிராமம் கதறி அழுது ஜோமன் ஆண்டவரே கிராமத்தை ரட்சிங்கப்பா, கிராமத்தை ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவர் வரப்போற ஆண்டவரே பேரழிவுக்கு வரப்போகிற ஆண்டவர் ஆபத்துக்கு என் கிராமத்தை நீங்க காத்துக் கொள்ளலாப்பா இதை சொல்லி கேட்கலாமே. ஹalleluya ஆமென் 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 அப்பா. ஆண்டவரே வாலிபர்களை தொடுங்கப்பா, நான் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, பெண் பிள்ளைகளை தொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா வீட்டில் இருக்கிற தலைவர்களை தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே பெண்களை தொடுங்க, ஆண்களை தொடுங்க ஆண்டவரே. அங்க வைத்துட்டு நீர் நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த கிராமம் ஒரு செழிப்புள்ள கிராமமாய் மாற்றுங்கப்பா. இந்த கிராமம் அநேகருக்கு கொடுக்கிற கிராமமாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கிராமத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களும் ஆசீர்வாதமாய் மாறுங்க ஆண்டவரே. இந்த கிராமத்தின் எல்லைகளை கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எல்லை பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இருளில் இருக்கிற இந்த கிராமத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே வல்ல கிராமம் உமக்கு சொந்தமாய் மாறணும் ஆண்டவரே, உமக்கு சொந்தமாய் மாறணும். உம்மை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளணும்ப்பா, உம்மை தேடாத கண்கள் உம்மை தேடணும் ஆண்டவரே. இந்த சமூகத்தை தேடி நாடி ஓடி வரணும் ஆண்டவரே. எத்தனை பேர் வியாதியோடு வறுமையோடு போராட்டத்தோடு கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே அப்பா செய்தியோடு ஆண்டவரே அப்பா இந்த கிராமத்துல இருக்கிறாங்களே எல்லாம் இந்த சமூகத்தை தேடி வரணும் ஆண்டவரே. இந்த சமூகத்தை விடுதலை என்று சமூகத்துலதான் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவரே. இந்த சமூகத்தை தேடி வருகிற பிள்ளைகளா என் தேவன் இந்த கிராமத்தை நீ மாற்றினப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. வீணான இச்சைகளுக்கு ஓடாதபடிக்கு ஆண்டவரே, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆவியானவரே ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமே. என் தேவனே தெய்வீக கராவரைகளை தொடர்ந்து ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளபடியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே கிராமத்தை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, பிசாசுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வலையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எத்தனையோ ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகள் அவருடைய வலையில சிக்கிக் கொண்டிருந்து வெளியே வர முடியாம இருக்கிறாங்களே. என் தேவனே, அவர்கள் எல்லாம் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் எல்லாம் அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படி ஆயிடுச்சு. இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை சுற்றி நாங்கள் வேறி அடைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு ஆண்டவரே கிராமத்துக்குள்ள தீய ஆண்டவரே சக்திகள், தீய எண்ணங்கள், தீய ஆண்டவரே நபர்கள் நுழையாதபடிக்கு என் தேவனே இந்த கிராமத்தை சுற்றி வேறி அடைக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களையும் நீங்க தொடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த கிராமம் ஒரு சமாதானமா இருக்கணும்ப்பா. இந்த கிராமம் ஒரு செழிப்புள்ள கிராமமாய் மாறணும் ஆண்டவரே. அப்படியே மாற்று போகிற கிருபைகள் தாய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா சோத்திரம் இன்னொரு கூட ஆண்டவரே. அப்பா, நம்ம சபை கட்டுமான துணைக்காய் செபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு மனப்பட்டவர்களாய் நம்ம செபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த சபைக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல எல்லா கட்டிகளும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக கொஞ்ச நேரம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் இந்த சபை கட்டப்படணும் இயேசுவின் நாமத்தினால். அதற்கான எல்லா வழி வாசல்கள் கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்துக்காக இடத்தை கொடுத்துட்டீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த இடத்துல அப்படி ஆலயம் எழும்பணும் ஆண்டவரே. அநேக ஜாதிகள் ஜனங்கள் அப்படி நேராய் வரணும் ஆண்டவரே. அநேக கிராமங்கள் அதுக்குள்ள வரணும் ஏசப்பா. ஆண்டவரே, அநேக கிராம மக்கள்கள் ஆண்டவரே அப்ப அப்படி ஆலயத்தை தேடி வரணும் ஆண்டவரே. அந்த ஆலயம் எழும்ப கூடாதபடிக்கு இவைகள் எல்லாம் தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆண்டவரே சபையார இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் இந்த வேளையில நிர்மலமாவதாக நிர்மலமாவதாக. எங்க தடைப்பட்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை உடைங்கப்பா. பல தடைகளை உடைங்க உடைங்க இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத தடைகளை உடைங்க ஆவியானவரே. எல்லா ஆண்டவரே அப்பா எங்கெல்லாம் ஸ்டாப் ஆகி இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ரிலீஸ் ஆகுங்க ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளை இயேசுவின் நாமத்தில் திறக்கும்படி ஆயிடுச்சு. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, யார் அது ஆண்டவரே, யார் நீ சித்தம் வைத்திருக்கிறீர்களோ ஆண்டவரே, யாரை கொண்டு செய்யணும் நீ நினைத்திருக்கிறீர்களோ என் தேவன் அவர்களை எழுப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்களை எழுப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் அதை செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லா பண தேவைகளை கர்த்தர் சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டவரே உடைய ஆலயம் எழும்ப கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா ஆவணையும் தந்திரங்களை தோல்வியாக்கின ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா தடைகளை உடைத்து ஒரே சீக்கிரத்தில் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க என் தேவனை கிருபை செய்வீராக. ஒரே அப்பா சோதரன் கர்த்தாவே, அதற்கான எல்லா அந்த தேவைகளை நீர் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறபடினால அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தருவீராக, ஜெயமாய் மாற்றி தருவீராக ஆண்டவரே. எதுவுமே எங்களுடைய சுயங்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாமே நீங்க தந்தது ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியான எல்லா வழி வாசலையும் கர்த்தர் திறக்க போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கரைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோமே. நன்றி 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 அப்பா. நன்றி. தடைகளை உடைத்தீரே நன்றி. பண தடைகளை உடைத்தீரே நன்றி. பொருளாதார தடைகளை உடைத்தீரே நன்றி. எல்லா பிசாசுடைய திட்டங்களை அழித்தீரே உமக்கு நன்றி. அந்த இடத்துல மகாபெரிய ஆளி எழும்ப போகுது, அதுக்காக உமக்கு நன்றி. அநேக ஜாதிகள் ஜனங்களை நீங்க கொண்டு வர போறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் செபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வச்சு கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். உட்காரலாம்.
வார்த்தைக்காக ஆமென். ஹல்லேலூயா. 4:24 நாம் வாசித்தோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யாரு தேவன்? ஆவியாக இருக்கிறபடியாக அவரை தொழுது கொள்கிற நாமும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரியுதா? தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவர் எப்படி நான் ஆவியோடு தொழுது கொள்ள முடியும்? அதுலயும் உண்மையோடும். அப்போ நம்ம பொய்யாக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த முக்கோணம் தெரியும் இல்லையா? முக்கோணம் எப்படி இருக்கும்? மூணு கோணமும் சரியான வகையில் இருக்கிறதான் முக்கோணம். ஹல்லேலூயா. அந்த முக்கோணத்தை மூன்றாக பிரிக்கலாமா, இரண்டாக பிரிக்க முடியுமா? முக்கோணத்தை எத்தனை வகைப்படும்? மூன்றாக அது பிரிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த மூன்றாக இருக்கிற அந்த முக்கோணத்தை ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் ஆத்மா, இன்னொரு பக்கம் சரீரம். ஹல்லேலூயா. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன வசனம் வாசித்தோம்? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தேவனை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். ஆமென். கவனிங்க, தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நம் ஆவியோடு அவரை தொடர்பு கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்னை நீங்க தொடர்பு கொள்ள என்ன பண்ணுவீங்க? போன்ல என்ன பண்ணுவீங்க? பேச முடியும். இல்லைனாக்க யார் மூலியமாவது செய்தியை சொல்லி அனுப்ப முடியும். அப்படி இல்லையா, கடிதத்து மூலியமாக தெரியப்படுத்த முடியும். அப்படி அவசரம் தந்தி கொடுக்கலாம். என்னது? தந்தி மூலமாகவும் நம்ம தெரியப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நான் நினைத்த காரியங்கள் பிறருக்கு ஒருவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பல வகையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஆவி தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியோடு அவரை தொடர்பு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆவி இல்லாம ஆத்மா இல்ல. ஆவியும் ஆத்மாவும் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்? ஆவியில ஐக்கியம் கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில ஐக்கியம் உள்ளவராக நாம் இருக்க வேண்டும். புரிதல் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்கள் பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆவியோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், ஆமென். ஹல்லேலூயா, இன்னைக்கு நாம் தேவனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் பேசுகிற அவர் தரு அந்நிய பாஷையை நம்மள புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது நாம் பேசுகிற தவிர்த்து பிற மொழிதான் அந்நிய மொழி. ஹல்லேலூயா. அந்த அந்நிய மொழியாகிய பரலோகத்தின் மொழியை நாம் பேசுகிறது பிறருக்கு புரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல 14ஆம் வசனம் வாசிங்க. 14-15. என்னத்தினாயில் நான் அந்நிய பாஷையினாலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுவேன்றி. நல்ல வாசிமா. அந்தபடியே அந்நிய பாஷையினால் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவான். அல்லேலூயா.
அடுத்த வசனம் வாசிக்கிறோம். எண்ணத்தினாலில் நான் அந்நிய பாஷையினாலே வியாக்கரணம் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகின்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசி அது வியாக்கரணம் நாம் சொல்லாம போனா அது அந்த கருத்து வீணாக போயிருக்குமா. 15 வாசிங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டும் என்னென்றால் நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சரீரத்து மூலம் மாத்திரம் அல்ல, கைகள் தட்டுவதோ பாடல் பாடுவதல்ல. அது எப்படின்னா ஆவியோடு, ஹல்லேலூயா, கருத்தாக, ஹல்லேலூயா. நாம் விண்ணப்பம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஆவியோடு நாம் விண்ணப்பம் ஏறெடுக்க வேண்டும். அம்மே, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணுறது? அமாவாசை. இன்னைக்கு என்னது? நீங்க அமாவாசை. அந்த அமாவாசை நாளில நாம் வாய்நாள மாத்திரம் விண்ணப்பம் செய்தால் போதாது, அது ஆவியோடு தேவனோடு இணைந்து நம்ம என்ன பண்ணலாமா? விண்ணப்பம் ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், அப்புறம் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு. எனக்கு கவனிங்க, எனக்கு ஜபம் பண்ணவும் தெரியும், பாட்டு பாடுவோம் தெரியும். நான் பண்ற ஜபம் அது கருத்தா இருக்கும். ஏன்னா ஆவியோடு நான் விண்ணப்பம் செய்கிறேன். நான் பாடுகிற பாடல் என் திறமையை வெளிப்படுத்த அல்ல, நான் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆவியோடு என்ன பண்ண பாடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா. இன்னும் கருத்து, இந்த சின்ன வயசுலயே உள்ள கருத்தாகுது. என்ன சொல்றாங்க? படித பார்த்தீங்கன்னா கருத்தாகுது பத்தியா? அப்பளுக்கு அப்பாம பார்த்து இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி என் வீட்டில் நம்ம சொல்லுவோம், என் தம்பி படத்தை பார்த்து ஒரு சில விஷயம் வந்து என் தம்பி பண்றமே பண்ணு, என் தம்பி சின்ன வயசு பண்ணது எந்தாலும் தெரியும், என் தங்கச்சிக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நான் சொல்லுவேன், பாரு அப்பனை போலயே இது பண்ணுது பாரு. ஹல்லேலூயா. அவன் பொருள் யாருக்கும் கொடுக்க மாட்டான். என்னது? அவன் பொருள் யாருக்கும் கொடுக்க மாட்டான், தொட விட மாட்டான், பிற பொருளை வாங்கி எடுக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்புறம் அவன் சொல்லுவான், தொடர்ந்து எவ்வளவு கருத்தா இருக்கு பத்தியா? ஹல்லேலூயா. அப்போ அந்த கருத்தோடுனாக்கா இந்த ஆவியில என்ன பண்ணுவோம்? தேவனை பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சரி, ஆவியோடு சொல்றோம். ஆவி இல்லாம ஆவியும் ஆத்மா. என்னது? ஆத்மா. இந்த ஆத்மா வாசிப்போம். யோபுல எடுப்போம். யோபு 15:1. அப்பொழுது எலிபாஸ் பிரதியுத்தரமாக, ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டால் காற்றினால் நிரம்பி பிரயோஜனமில்லாத வார்த்தையினாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தீர்க்கலாமோ? நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். தேவனுக்கு முன்பதாக ஜெப தியானத்தை குறைய பண்ணி உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டு நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆத்மா, கவனிங்க, ஆத்மாகுவாரு. இந்த ஆத்மா இருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நம்ம செய்த தப்பு செய்யவில்லைன்னு சொன்னா அந்த தப்பு நம்ம ஆத்மா என்ன நம்மள குற்றம் உள்திக்கும். ஆமென், ஹல்லேலூயா. குற்றவாளிகளுக்கு தெரியும், ஆனா ஒத்துக்க மாட்டேன். என் நாவினால ஒத்துக்க மாட்டேன், ஆனா என் உள்ளத்துல எனக்கு தெரியும் நான் யாரு, நான் ஒரு குற்றவாளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆத்மா என்பது நமக்குள்ளே தொடரக்கூடியது. ஆத்மா என்பது
நமக்குள்ளே தொடர முடியாது. இதை சொல்லுங்க, ஆத்மா என்பது நமக்குள்ளே தொடர முடியாது. எப்படின்னாக்கா ஃப்ரிங்கு பார்த்துட்டீங்களா? ஃப்ரிங்கு அது எப்படி இருக்கும்? வளைய வளைவா இருக்கு, இருக்காதுமா. வளைய வளைவா என்ன பொண்ணு இருக்கும். ஆமே, அது எங்கன்னா அது முடிவு இல்லை, முதல்ல ஒரே தொடர்ந்து ஒரே சுழற்சி தான் அது. அல்லேலூயா. அதே போல நம்ம ஆத்துமா நம்முடைய நமக்குள்ள உள்ள தொடர முடியாது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா ஆவியோடு இணைஞ்சாதான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 84 எடுங்க. 84:2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. எது? தவனமாய் இருக்கிறது. நமக்கு தவனமா இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாக சத்தமிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த தாவீது சொல்றது ஆத்துமா எங்க வாஞ்சிக்குது? எது மேல? கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல வாஞ்சியா இருக்கிறதா? ஹல்லேலூயா. 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 அப்ப தாவீது ஆத்துமா எது சார்ந்ததா இருந்தது? ஆலயத்தில் சார்ந்த கர்த்தருடைய வேலையை சார்ந்ததாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா எதை சார்ந்து இருக்கிறது? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 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 கவனிங்க, ஒரு பாட்டு, மான்கள் பாடல் தெரியுமா? மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறம் போதேவனே, எந்த நாத்துமாவும் மயே வாஞ்சித்து கதறுதே, என் தஞ்சமும் நீ, என் அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ, என் காப்பே, என் அமே, என் அடைக்கலம் நீ, என் காப்பே. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும்போ தேவனே, எந்த நாத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆமென். ஹல்லேலூயா. மான்கள் தண்ணீருக்காக ஓடி ஓடி அடைகிறது போல இன்னைக்கு என்னோட ஆத்துமா எதன் மீது தாக்கமா இருக்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு 2 நாள் தீபாவளி நாள். என்னது? தீபாவளி நாள். எலிமேட்டு சர்ச்சில் ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் பைக்கில் வரோம், பேசிட்டு வரோம். எந்தெந்த பிள்ளைங்க இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுவாங்க? அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, ஏதாவது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க எப்படி தீபாவளி கொண்டாடுவாங்க? சரி, பட்டாசு வெடிக்கிறாங்களையோ, கறி சோறாவது ஆக்கி சாப்பிட முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஆத்துமா என்ன பண்ணுது? இந்த பண்டிகை சம்பந்தமே கிடையாது. ஏன்? தமிழருக்கு சொந்தமே இது நம்ம கொண்டாட வேண்டிய பண்டிகை கிடையாது. இப்ப நம்ம கொண்டாடி இருக்காங்களா நம்ம ஜனங்க, சொந்த பந்தங்க, இது பண்டிகை கிடையாது. அல்லேலூயா. இந்த பண்டிகை எதுக்காக வந்தது? செத்த போனவங்க உயிரோடு என்னமா? என்னது? ராமன் அவனோட கேரக்டர் என்ன? நீ எப்படி பாக்குற? உன் கேரக்டர் என்ன? சொல்லு சொல்லு. உன் கேரக்டர் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாள் நாம் சாக வேண்டியது தானே. ஏன்னா சாகாம இருக்கு என்னுடைய கேரக்டர். அதுதான் அந்த நரகாசுரனுடைய கேரக்டர். அவனை அடம் பண்ணும்படியாக பூமாதேவி பூமியில் கொண்டு வந்து அவனை கொண்டாங்கன்னு சொல்றாங்க.
அது சரி தெரியாது. அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள இருக்கிற எத்தனையோ நரகாசுர கேரக்டர் நமக்குள்ள இருக்குது. ஹீரோ இருக்குதா? இருக்குதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கொண்டாடுறது யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நீங்க ஆத்துமா நமக்குள்ள ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனா கவனிங்க, இன்னைக்கு நம்ம சாப்பிடணும். நம்ம ஊர்ல எத்தனை பேர் ஒரு சாப்பாடு இல்லாம இருக்கலாம். காலையில் சாப்பிட்டுருப்பாங்க, மதியம் சோறு இல்லாம இருக்கலாம். காலையில் சாப்பிட்டுருப்பாங்க, நைட்டு மட்டும் சாப்பிட்டுருப்பாங்க. எத்தனையோ தாய்மாருங்க, எத்தனையோ வயதானவங்க பட்டினியா தான் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்றோம்? 3 வேளையும் உணவு சாப்பிட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு 6:19 உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் அப்போஸ்தலர் ரோமர் 9:14 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையில என்னன்னா சரீரம் முதல்ல ஆவி யாருடைய தொடர்பு கொள்ள தேவைப்படுகிறது? ஆவி எதுக்கு பயன்படுது? ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள நம்மளுக்கு பயன்படுது. ஆத்மா நமக்குள்ளே ஒரு தொடர்பு உண்டாக பயன்படுகிறது. சரீரம் மற்றவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அவயவமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சரீரத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வசன மூலமாக நாம் வாசிக்கிறோம். உங்கள் மாம்ச பலவீனத்தில் மனுஷர் பேசும் பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவைகளை அசுத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதையும் நடப்பிக்கும்படி உங்கள் அவைகளை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, முன்ன இந்த சரீரத்தின் மூலமாக நான் நண்பர்களை சந்தோஷப்படுத்தினோம், உறவினர்களை சந்தோஷப்படுத்தினோம், உலகத்தை சந்தோஷப்படுத்தினோம், விசுவாசத்தை சந்தோஷப்படுத்தினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு வாசிப்போம், நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள் சொல்றார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துட்டோம், தெரிவித்தோ பண்ணிட்டோம். ஆனா ஆண்டவர் அறிந்து இந்த சரீரம் அப்போ எப்படி இருந்தீங்களோ அப்படியே இல்லாதபடிக்கு வாசிங்க அந்த லைன், அப்படியாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவைகளை நீதிக்கு அடிமையாக போடுங்க. ஆமென். ஏன்னா இன்னைக்கு அமாவாசை நாளம் இருக்கு. நம்ம குடும்பத்துல ஊர்ல சொந்தங்கள் மத்தியில பிரச்சனை போராட்டங்கள் வருகிறது சொன்னால் இந்த சரீரம், கவனிங்க, இந்த சரீரத்தின் மூலியமா தான் பிசாசானவன் செயல்படுகிறான். அல்லேலூயா. இந்த சரீரம் இல்லாம ஆவி ஆத்மா செயல்படாது. கவனிங்க, இந்த சரீரத்தின் மூலமா தான் தேவனோட தொடர்பு கொள்ள முடியும். ஆமென். நல்லா கவனிங்க, மைக் இருக்கு. இந்த மைக்குக்கும்
இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ஒரு வைர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு. வயர் இல்ல, வயர்லெஸ் டிஜிட்டல், அது மூலியமாக தான் தொடர்பு கொள்ளுது. அம்மே ஹல்லேலூயா. அப்ப தொடர்பு கொள்ள நாம் பேசுவதற்கு ஒரு மைக்கு தேவை, ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் தான் இந்த சரீரம். அம்மே ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்து மூலியமாக, இந்த மைக்கு மூலியமாக இந்த சத்தம் வெளியே வரணும், தேவனோட நம்ம தொடர்பு கொள்ள வேண்டும் சொன்னா சரீரம் முக்கியம். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சரீரமா இருக்கணும்? கரைப்பதையற்ற பரிசுத்தமான சரீரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, முட்டை, எல்லாரும் முட்டை பார்த்துருக்கீங்களா? முட்டை, கோழி முட்டை. அந்த கோழி முட்டை அதுக்குள்ள என்ன இருக்கு? வெள்ளை கருவு, மஞ்சள் கருவு. அது வந்து பிரிக்க முடியுமா? எப்படி முடியும்? மஞ்சள் கருவு அதே போலதான் நீங்க சரீரத்துல சரீரம் அந்த முட்டை ஓடு, அந்த ஓடுக்குள்ள இருக்கிறதான் கருவு, வெள்ளை கருவு, மஞ்சள் கருவு, ஆவி, ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் சொன்னால் கவனிங்க, ஒரு சித்தம். இந்த ஆவி ஆத்மாக்குள்ள இருக்கிற காரியம் பார்க்கும்போது 3 வகையை பார்த்து முடிச்சிடலாம். நம்ம முதல்ல மனது. என்னது? மனது. மனது என்பது, மனது என்றால் சித்தம். இந்த மனசுல நினைக்கிறதான் செய்யும். நினைக்கிறாரு 100 ரூபாய் நான் கொடுக்கணும்னு நினைச்சா மனசுல நினைக்கணும். என்னது? மனசுல நினைச்சாதான் நான் 100 ரூபாய் தர முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு வாந்தி வந்தாலும் சரி, சொராடி சொல்லி மனசு நான் நினைக்கிறது சாப்பிட்டே திருண்டா, சாப்பிடுறது துருவான் எடுத்தது மனசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இந்த ஆவிக்குள்ள ஆத்மாக்குள்ள இருக்கு, ஆவிக்குள்ள இது ஆத்மாக்குள்ள இருக்கு இன்னொரு காரியம் உள்ளம். என்னது? உள்ளம். இந்த உள்ளத்தில் இருக்கிற காரியம் இருதயம். என்னது? உள்ளத்துல போய் நினைச்சது தெரியல, இருதயத்துல என்னன்னு தெரியல. ஆனா எப்படி இன்னும் போறாங்க வாசிக்கல. இந்த உள்ளம் இருதயத்தோடு சம்மதம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சித்தம். சித்தம் என்பது தீர்மானம். அப்போ ரைட், நான் எடுக்கிற தீர்மானத்துல உறுதியா நிப்பேன். அது நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு லாபமே பரவாயில்ல. என்னது? எடுத்த தீர்மானத்துல உறுதியாக நிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு என்ன பண்ணுவோம்? தேவனை அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே தேவனோட தொடர்பு கொள்ள வேண்டும், அவர் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும், அவர் ஐக்கியம் நமக்கு தேவை. அப்படின்னாக்கா கவனிங்க நல்லா, இந்த ஆவி ஆத்மா கவனிங்க, இந்த ஆவி கவனிங்க, இந்த ஆவி இந்த சரீர ஆவி தந்தது தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சாக போறேன் செத்துட்டேனாக்கா கவனிங்க, இன்னைக்கு நான் இந்த மைக்ல பேசிட்டு இருக்கேன், பேசி மைக் எடுத்துட்டு போக முடியுமா? இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், கிறிஸ்துவ பேசிருக்கலாம். திருவிழா நடக்குதுங்க, பக்கத்து புத்தனுப்புங்க, நாங்கள் புத்தனுப்பியோமா திருவிழா கூத்து மேல பாட்டு பாடணும், கொடுப்பியா? கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி ஆத்மா இந்த மனுஷனாகிய ஆதாமை கருத்து கத்த நம்ம படைச்சிருப்பாரு. ஆவியை என்ன பண்ணாரு? ஆதி எடுங்க. ரெண்டு 7 முடிச்சிடலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க,
இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆவி ஆத்மா இங்க இருக்கும். என்னது, நான் செத்துட்டுனாக்கா, நான் செத்துட்டுனா யார் எனக்கு என்ன கொடுத்தாங்களோ கொடுத்தவர்கிட்ட போய் சேர்ந்துடுறது. என்னது, எனக்கு யாரு என்ன கொடுத்தாங்க, எனக்கு உயிர் யாரு கொடுத்தாங்களோ அந்த உயிர் அவங்க கிட்டே போய் சேர்ந்துடும். அம்மையால இல்லையா? நிறைய படத்துல பாருவா, செத்தோடைய அப்படியே இருந்து போக பார்த்துருப்பீங்களா, காமிச்சிருப்பாங்களா? அலையலையா, அலையலையா. அப்போ ஆவி தேவன் தந்து தேவன் கிட்ட போயிடும். அம்மையால இல்லையா? இந்த சரீரம் மண்ணில் வந்து மண்ணுக்கு போயிடும். ஒண்ணு வேற என்னங்குது, அதுதான் நாய் துப்பு. அலையலையா, அலையலையா. பாட்டு இன்னும் ஒரு சினிமா பாட்டு, ஆடாதாடா ஆடாதாடா மனிதா, ஆட்டம் போட்டா அடைகிடுவ மனிதா. அலையலையா. இந்த சரீரம் இந்த பூமியில் இருக்கிறது ஆடுற ஆட்டம் பாடுற ஆட்டம் அல்ல. அலையலையா. கடவுள் கொடுத்தது கடவுள்கிட்ட போயிடும். கடவுள் எங்க நிறுத்ததோ அந்த மண்ணுக்கு அந்த சரீரம் போயிடும். ஆமென். இதில் இருக்கப்பட்ட நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம செய்தோமோ அது நியாயத்திற்கு உண்டு. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அமாவாசை நாளிலே உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய ஆவியை, உன்னுடைய சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கரெக்டா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எதிரிக்கு, உலகம் இருக்கிற எதிராளிக்கு நம்ம பயப்பட அவசியமே இல்லை. அல்லேலூயா. பாட்டோம், இயேசுவின் பின்னே திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னா உலகம் பின்னா, இயேசுவின் பின்னா உலகம் பின்னா. பாடுங்க. இயேசு என்றும் ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆவி ஆத்மாவை கெடுக்கிறதுக்காக இந்த சரீரத்தை, இந்த சரீரத்தை மூக்குனா கயிறு போட்டு கரெக்டா பிடிச்சி வச்சுக்கணும். என்னது, கரெக்டா இழுக்கணும். அது என்னது, இது போதா, இது தப்புடா, தட்டி இழுத்து பாசிங் போடு. என்னது, ஒரு நாள் சோறு போடாம உடம்பு என்ன பண்ணு, சித்திரவதை பண்ணு, அடுத்து அந்த தப்பு செய்ய மனசு வராது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு பாரு, இந்த சரீரத்துல கனெக்ட் பண்ணி என்ன பண்ணா ஆசையை பூட்டி விடும். இது பாரு, இது பேசிக்க போ, அங்க வா, யாரும் பார்க்க போறான்னு சொல்லி. அப்படி என்ன வருதா, டக்குனு பண்ணி சோறு கொண்டு விட்டுடு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. சொல்றது புரியுதாமா? சிறப்பாசமா புரியுதுங்களா? எல்லாரும் புரியுதுங்களா? உங்களுக்கு பைபிள் படிக்க வர மாட்டேங்குது, ஜபம் பண்ண வர மாட்டேங்குது, ஊழியம் செய்ய தோண மாட்டேங்குது, இங்கேயே பார்க்கணும்னு தோணுது, சினிமா போகணும்னு தோணுது, அந்த கதை இந்த கதை பேசணும்னு சொல்லுது, அது பார்த்து ரசிக்கணும்னு தோணுது. எப்போ தோணுதோ டக்குன்னு பண்ணுங்க, ஒரு போய் போட்டு உடம்பு சாவாச்சு. ஹல்லேலூயா. எல்லாமே சரி. பாருங்க, இந்த அமாவாசை நாளிலே கவனிங்க, சரீரம் ஆத்மா ஆவி நம்ம கரெக்டாக நம்ம கையை ஆண்டாக்கா நம்ம மேற்கொள்ள எதிர்க்க இந்த பூமியில ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நீதிபதி வாசிக்கிறோம், யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருங்க, அவர் நமக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அழுவரே, காதலியா, கண்ணிலே நான் படுற வேதனை என்ன, வியாதி என்ன, வறுமை, சோறுலே, தண்ணிலே சொல்ல அவசியமே இல்லை. அவருக்கு பிரியமான நம்ம இருந்தாக்கா அவர் நமக்கு எல்லா தேவைகளும் சந்தித்து நமக்காக இருக்கும் அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கண்கள் போடுவோம். அல்லேலூயா. ஒருவர் பாசிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் உலகம் படித்து ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு ஆவியானவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆத்துமால செய்கிற எல்லா காரியங்களும் என் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு உமக்கு எது பிரியமா இருக்கிறதோ அவைகளை நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, ஒரு நாளும் இந்த மூன்றுக்கு நான் விட்டு கொடுக்க கூடாதப்பா. பிசாசுடைய கையில என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரம் விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வருகையில் ஆண்டவரே கரைத்திரையற்றவர்களாய் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வருகையில் நாங்கள் செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துல ஒரு சமாதான சந்தோஷம் கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதனை செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே நாளில பலவீனத்தோடு இருக்கிற தேவிகாமக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்த பல்வலிகளும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த மழை நாள்ல ஆண்டவரே அந்த காணப்படுகிற அந்த பல்வலிகளை இயேசுவின் நாமத்தின எல்லா வலிகளும் கர்த்தர் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வயதானவங்களுக்கு அந்த ஆண்டவரே இந்த வலி தாங்க முடியாது ஏசப்பா. ஆண்டவரே எல்லா வலிகளும் இந்த ராத்திரி வேளையில நீர் எடுத்துப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகபலன் ஆரோக்கிய ஜீவனை கொடுத்து கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவர்கள் பலவீனத்தை கர்த்தர் மாற்றி பலத்தினால் இடை கட்டிக் கொள்வீராக. நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு